சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவீர். சத்தமா இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவீர், துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே, என்னை மாற்றிடுமே. ஒரு முறை கூட தூயாவியே, தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய், சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவே. மனதின் பாரங்களை, மனதின் பாரங்களை நீக்கிட வருவீர், நீக்கிட வருவீர். மனதின் காயங்களை, மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர், ஆற்றிட வருவீர். மனதின் காயங்களை, மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர், ஆற்றிட வருவீர். மனதின் கீறல்களை, மனதின் கீறல்களை நீக்கிட வருவீர், நீக்கிட வருவீர். தூயாவியே, தூய ஆவியே துணையாக வருவீர், துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே, எம்மை மாற்றிடுமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவீர். ஹல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவீர், துணையாக வருவீர். இறை வல்லமையும், இறை வல்லமையும், இறை ஞானத்தையும் நிறைவாயில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும், இறை வல்லமையும், இறை ஞானத்தையும் நிறைவாயில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய சத்தமாய் துணையாக வருவீர். இறை வல்லமையும், இறை வல்லமையும், இறை ஞானத்தை
நிறைவாயினில் பொழிந்தருள்வி. இறை வல்லமையும் இறை வல்லமையும் எழுந்து நின்று இறை ஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வி. வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளா கைகளை உயர்த்தி என்னை மாற்றிடுமே. இயேசுவின் சாட்சிகளாய் இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாருமே வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. ஹல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை. இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பக்கத்துல ஒன்றும் பயப்படாது. இயேசுக்கு நன்றி. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஏசாயா 43 அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 43 2ஆம் வசனம். ஆமென். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கு மாத்திர மகிமை. அல்லேலூயா. 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 ஆமென். 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 ஏசாயா 43:2 ஜோய் ஆண்டனி வாசிங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாரும் வாசிப்போம் சேர்ந்து. நீர்நிலைகள் வழியாக கடந்து போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. என்ன அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்கிறார். எவ்வளோ நேரம் வேதனை அந்த ஆவியானவருக்குள்ள பிரசன் அந்த 5 பேர் எங்கே 2 அல்லது 3 பேர் 2 அல்லது 3 பேர் 2 அல்லது 3 பேர் அந்த 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய பிரசன்ஸ் வந்துச்சா? இப்போ முகத்தில் ஒரு களை வந்துச்சா? வந்துருக்கா வந்துடலையா? நீ அம்மா பார்த்து சொல்லு, அம்மா உங்கள் முகம் பிரைட்டாக இருக்கு சொல்லு. அலையிலையா ஜொலிக்குது. அலையிலையா நீங்கள் அவளை பார்த்து சொல்ல, அம்மா உங்கள் முகம் ஜொலிக்குதா? நீங்கள் அவளை பார்த்து சொல்லுங்க, அம்மா நீ எப்படி உங்கள் முகம் எப்படிப்பா இருக்குது? ஆமே. நீ அம்மா பார்த்து சொல்ல, அம்மா அலையிலையா. நீங்கள் ஜோசுவா பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகம் ஜொலிக்குது. எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகம் அலையிலையா. இதுதான் வாழ்த்து. அலையிலையா இதுதான் வாழ்த்து. ஆமேன் ஆமேன். அப்போ நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது என்ன? நீர்நிலை வழியாக நீ செல்லும் போது எந்த தண்ணீர் காற்று எந்த கடல் நிழல் எங்கே நீ பிரயாணம் செஞ்சாலும் இல்லை ஒரு ஆற்றிலே நடந்தாலும் கடந்து சென்றால் நீர்நிலைகள் இல்லை மழையை பெய்து எவி இறை நாடுது நீ வழியாக செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். என்ன கவலை? ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கவலை நமக்கு? நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரே. ஆமீன் ஆமீன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஆறுகளை கடந்து போகும்போது ஆமீன் ஆமீன். ஆறுகளைனா நதி, கரெக்டா? நீர்நிலைகள் என்றால் கடல், இந்த மாதிரி டேம் இந்த மாதிரி எல்லாம் போகிறீங்க. ஆறுகள்னால் நான் சாதாரண நதிகள். நதிகளிலே கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்காது. நல்லா அழகாக நடந்து போவீங்க. பேதுரு நடந்த மாதிரி. பேதுரு எத்தனை ஸ்டெப்பு நடந்தா? ஆண்டவரே நானும் நடக்கணும்னு சொல்கிறான். கேட்கு இயேசு நடந்து வரா. இயேசு என்ன பண்ணார்? அப்போ பேதுரு இயேசுவை பார்த்துட்டு அவங்க நானும் நடக்கிறேன்றான். இயேசுவை பார்த்ததும் உடனே துள்ளி குதிச்சு நானும் நடக்கிறேன் இறங்குறான் கடலில். எத்தனை ஸ்டெப்பு நடந்திருப்பான்? ஒரு 2-3 ஸ்டெப்பு கட்டாயம் நடந்திருப்பான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் 2-3 ஸ்டெப்பு கட்டாயம் நடந்திருப்பான். 1 நிமிஷம் லெஃப்ட்டு, 1 நிமிஷம் ரைட்டு, 1 நிமிஷம் லெஃப்ட்டு பார்த்துருப்பான். பின்னாடி பார்த்துருப்பான். அவனுடைய சகோதரர்கள் சீடர்கள் எல்லாம் போட்டில் சேஃபாக வராங்க. நான் மட்டும் நடுக்கடலில் மாட்டிட்டேனேன்னு நினச்சிருப்பான். உடனே என்னவன் என்னன்னா மூழ்கிட்டான். ஆண்டவரேன்னு கத்துறான். உடனே இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணாரு? கையை பிடிச்சி என்ன பண்ணாரு? கையை பிடிச்சி. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். கையை பிடிச்சி என்ன பண்ணாரு? கையை பிடிச்சி என்ன பண்ணாரு? தூக்கி விட்டார். அல்லேலூயா. இந்த 2 பக்கம் எனக்கு 2 கை இருக்குது. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. நான் தளர்ந்து போக மாட்டேன். நான் தளர்ந்து கை தூக்க முடியல. எனக்கு தளர்ந்து போகும்போது 2 அருமையான சம்மன்சுகளை கொடுத்து என் கைகளை பலப்படுத்தி தூக்க வைத்தாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தளர்ந்து போனேன். காலை முதல் வேலை செய்து அநேக காரியங்களை செய்த பொழுது நான் தளர்ந்து போயிருந்தேன், வாடி போயிருந்தேன். ஆனால் ஆவியானவரை வழங்கும் அவர் என்ன பண்ணார்? என் கையை தூக்கி என்னை உயர்த்தி என்னை என்ன செய்கிறார்? ஜொலிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கு மாத்திர மகிமை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 46:4. ஏசாயா 46:4 உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே விடுவிப்பேன். முதல்ல என்ன சொல்றாரு? நான் உங்களை சுமப்பேன்றாரு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடக்கூடாதான்னு சொல்லி பேதுரு மாதிரி நானே உன்னை சுமப்பப்பா, நீ பயப்படாத, வேற யாராவது வருவாங்கன்னு நினைச்சுக்காது. அல்லேலூயா. நானே உன்னை சுமப்பேன். நானே உன்னை சுமப்பேன். உன்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் உரிவதில்லை. அப்படி சிறகு முடிஞ்சு போயிருப்பா. கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, ஒரு தாய் தன் மக்களை சுமப்பது போல, ஒரு தாய் தம்மை சேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்போ ஏசாயா 43:2 என்ன சொன்னாரு?
நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது சத்தமா நீர்நிலை வழியாக நீ செல்லும் போது நீ நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. பயப்படாதே. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை எப்படி கொடுக்குறாரு பாரு. என்ன தேடி ஆண்டவர் கொடுக்க இறை வல்லமை இறை ஞானத்தை கொடுங்க கேட்டு பாரு. வார்த்தையை அனுப்பி ஆமென். வார்த்தையை அனுப்புவார். உனக்கு வார்த்தையை அனுப்பி உன்னை தேற்றுவார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 42 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா பார்வை இழந்தோரின் 7ஆம் வசனம். பார்வை இழந்தோரின் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். உம்மை அழைத்தேன். உம்மை என்று எத்தனை பேர் சொல்றாரு ஆண்டவர்? ஹல்லேலூயா. ஆமென். உம்மை அழைத்தேன். யாரை அழைத்தார்? நம்ம எல்லாத்தையும். நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 42 7ஆம் வசனம். ஆமென். 42 7ஆம் வசனம். பார்வை பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஹல்லேலூயா. இப்ப நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அழைக்கிறார்? அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:1 அழகா சொல்லுகிறார் பார். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே
நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீ எனக்கு உரியவன். நீ எனக்கு உரியவன். இடையில ஸ்டக் ஆகுறீங்க பற்றி அது அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வசனத்துக்குள்ள அதுக்குள்ளே போயிடுறீங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு தடுமாறுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புரிகிறதா? நீங்கள் வாசிக்கும் போது ஏன் அங்கே ஒரு ஸ்டாப் வருது? நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்காமல் அந்த பேக்கில் இருக்கிற வசனத்துக்குள்ளே ஒரு நிமிஷம் ட்ராவல் பண்ணுறீங்க. அதனால தான் அடுத்த வசனம் வாசிக்க முடியாமல் உங்களால் தடைப்படுது. உண்மையா இல்லையா? ஆமென், ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம அதுக்குள்ளே டக்குன்னு அந்த வசனத்துக்குள்ளே வேறு மாதிரி ட்ராவல் ஆகுறோம். அடுத்த ஆண்டவர் நம்மளுடைய என்ன சொல்கிறாருன்றதை கேட்க மாட்டேங்கிறோம். இதுதான் நம்முடைய பலவீனம். என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. ஹல்லேலூயா. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. ஆராதனை அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. ஏற்கனவே கூட நான் சொன்னேன், காலையில் நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனமாயிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே பாட்டை பாடிட்டு கேட்டுட்டு அந்த கண்மலையானவர் என்ற பாடையை கேட்டுக்கொண்டு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாடலை எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா சத்தமா 2 பேர் தட்டுறது 2 பேர் தட்டினா எப்படி இருக்கும்? 20 பேர் சத்தமாக இருக்கணும்.
5 பேர் தட்டினா 50 பேர் தட்டுற மாதிரி இருக்கும். ஆமென், 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 ஆமென். ஆமென். கைகளை தட்ட சொன்னா, கைகளை தட்ட சொன்னா, கைகளை தட்ட சொன்னா, தட்டணும். பைபிளை தட்டலாமா? அல்லேலூயா. பைபிளை தட்டலாமா? கைகளை தட்ட. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே அப்ப நன்றி. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவன், ஆமென். நீ எனக்குரியவன், ஆமென். நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. எதற்காக நம்மை அழைத்தார்? எதற்காக நம்மை அழைத்தார்? 43:1 அழைத்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு? அழைத்தவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் சொன்னால், உன்னை அழைத்து விட்டார், நீ பயப்படாத. என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது, நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது, அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டான். நெருப்பு உன்மேல். பற்றி எரியாது. அப்போ நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் உனக்கு சேஃப்டி கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறாரு? சேஃப்டி கொடுத்தாரு. இந்த சேஃப்டி உனக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றேன். நீ என்ன செய்யணும்? பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும். ஏசாயா 42:7. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக உன்னை நான் அழைத்தேன்? அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைச்சிட்டு உன்னை அப்படியே சும்மா விடலை. ஆமென். ஆமென். உன்னை அழைச்சிட்டு வெறுங்கையாடு விடலை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நீர்நிலைகள் வழியாக செல்லும்போது நான் உன் கூட இருப்பேன். ஆறுகளை கடந்து போவது உன்னை மூழ்கடிக்க மாட்டான். நீ தீயில் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி பற்றி எரியாது. எரியாது. உனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பக்கமும் உனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறார். ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், அந்த ஆமென். ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இந்த வேலை செய்றியான்னு கேட்குறார். அல்லேலூயா. என்ன வேலை செய்வ? ஏசாயா 42:7. பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உண்மை அழைத்தேன். இப்போ ஆண்டவர் எதுக்காக உன்னை கூப்பிட்டாரு? இப்போ புரியுதா? ஆமென். எதுக்காக உன்னை கூப்பிட்டாரு? புரியுதா? உன்னை கூப்பிடுறாரு, உனக்கு ப்ரொடெக்ஷன் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. உனக்கு ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் அல்ல, ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்னா உற்பத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு. ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான், சரிங்களா? ப்ரொடெக்ஷன், ப்ரொட்டஸ்டன்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ப்ரொட்டஸ்டன்ட்னா எதிர்த்து போனவங்க, மறுதளித்து போனவங்க, நம்மை விட்டு பிரிந்து போனவங்க, அவங்கள தான் ப்ரொட்டஸ்டன்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆமென். ப்ரொடெக்ட் பண்ணுறவர் ஆண்டவர், ஒருத்தர் தான். ப்ரொடெக்ட் பண்ணுறவர் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். ஒருத்தர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இந்த வலிப்பு பிடிச்சவங்க கையில் என்ன பண்ணணும்னா இரும்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. அது எங்கேயும் போகாது. அல்லேலூயா. வலிப்பு பிடிச்சவங்க கையில் என்ன பண்ணிடணும்? இரும்பை கொடுத்துட்டா உள்ளக்கிற இரும்பு சேர்த்து அது காந்த மாதிரி இழுத்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எங்கேயும் போகாது. அவருடைய பிரசன்ஸை விட்டு எங்கேயாவது போகுமா? ஆண்டவர் பார்த்தாரு, நீ அங்கேயும் இங்கேயும் நழுவி போகிற மாதிரி தெரியுது, உன் யோசனால எங்கேயோ போகுது. உடனே மைக்கு கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? உட்கார வச்சுட்டேன். அல்லேலூயா. இங்கே ஒன்றுக்கு மைக்கு கொடுக்குறாரு, அது வேண்டான்னு ஓடுது. அல்லேலூயா. இங்க ஒரு மைக் இருக்குது, அது எடுக்க சொன்னால் அது மாட்டேங்குது. அல்லேலூயா. ஐயோ எனக்கு வேண்டான்னு சொல்லுது. இப்போ அழைத்தவர் 2 பேர். அழைத்தவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான், இன்னொருவன் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். மறுதலித்தான். அல்லேலூயா. மறுதளிக்கவில்லை, அவன் மறுக்கிறான். அல்லேலூயா. மறுதளித்தான் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காராமல் இருக்கிறது தான் மறுதளிப்பு. ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்துட்டான். ஆண்டவர் உனக்கு கொடுக்குற பொறுப்பை, ஆண்டவர் உனக்கு கொடுக்குற பணியை என்ன பண்ணுறான்? மறுக்கிறான். அப்போ ஆசீர்வாதம் எப்படி? ஏசா விட்டுட்டு யாக்கோபை அல்லவா நான் தேர்ந்தெடுத்தேன். அல்லேலூயா. கோபப்படக்கூடாது. இயேசுவுக்கு நன்றி. உனக்கு அழைப்பு இருந்துச்சு, ஆனால் நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசா யாக்கோபுடைய அழைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் தன்னுடைய தந்தை ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க போவான். ஏசா எப்படிப்பட்டவன்? யாக்கோபு எப்படிப்பட்டவன்? யாக்கோபு அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான், கூகுள் மாதிரி. அல்லேலூயா. அம்மா என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, அம்மா கூடவே உதவி செய்கிறது, வீட்டுக்குள்ளவே சுற்றிட்டு இருப்பான். ஏசா என்ன பண்ணுவான்? வெளியில் போய் ஜாலியாக சுற்றி அங்கே போய் இங்கே போய் வேட்டையாடி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வருவார், ஜாலியாக வருவார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதம் தகப்பன்றது வாங்கும்போது யார் வாங்கிக்கிறா? யாக்கோபு வாங்கிக்கிறான். அல்லேலூயா. ஏன் வாங்கிக்கிறான்னா, ஏசா
இதை செய்ய மாட்டான்னு ஆண்டவருக்கு முதல்லே தெரியும். அதனால தான் அவன் ஏசாவை ஆண்டவர் தள்ளி வைத்து யாக்கோபை அதனால தான் வசனம் சொல்லும், உன் சகோதரன் ஏசாவை முன்னிட்டு உன்னை அல்லவா நான் யாக்கோபே. இங்கே இருக்கா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை முதலில் என்ன இருக்கிறது? யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ ஆமென். அப்போ நீ எனக்குரியவன். நீ அப்போ என்னோட சமூகத்திலிருந்து நீ வெளியில் போகலாமா? ஒரு நிமிஷம் கண்ணு அங்கங்கே போகலாமா? ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டாமா? அவருடைய வார்த்தைக்குள்ளவே இருக்க வேண்டாமா? உன் கண்ணு எப்பொழுதும் அந்த வார்த்தைக்குள்ள யாக்கோபே யாக்கோபே உன்னை படைத்தவரும். அல்லேலூயா. யாக்கோபே அல்லவா நான் தேர்ந்தெடுத்தேன், ஏசாவே நான் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்லுவார். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய பிளான்ல இருந்துச்சு. ஆமென் 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 ஆமென். ஆனால் அந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவன் ஏமாற்றுக்காரன். எப்படிப்பட்டவன்? உண்மையா இல்லையா? ஆமென் ஆமென். ஏமாற்றுக்காரன் தானே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவனை என்ன தேர்ந்தெடுத்து என்ன பண்ணார்? ஏமாத்துறவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டு அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வச்சுட்டாரு. என்ன பேர் வச்சுட்டாரு? இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், சாக்கடிச்சிடும். அல்லேலூயா. அப்புறம் உள்ள இரும்பு இருக்கு, அப்புறம் இதில் சாக்கடிச்சா ஈய நின்றுக்கணும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. அல்லேலூயா. இப்போ என்ன சொன்னார் ஆண்டவர்? யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். அவனை இஸ்ரவேலை மாற்றிட்டான். யாக்கோபு ஏமாற்றுகிறவன். அதனுடைய பேரை ஏன் பெரியவனும் சின்னவனும் ரெட்டை குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு பெரிய கலாட்டா. அந்த அம்மா புலம்புது. புள்ள வயிற்றில் இருக்கும்போதே புலம்புது, ஐயோ இப்படிப்பட்ட எனக்கு குழந்தைய கொடுத்துட்டியே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு. அந்த குழந்தை 10 மாதம் வயிற்றில் இருக்க வரைக்கும் நீ புலம்பிகிட்டே இருந்தியா இல்லையா? புலம்பிகிட்டே இருந்தியா? இந்த குழந்தை ஏன் கொடுத்தீங்க? என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனசில் பிரச்சனை, எல்லா பக்கம் பிரச்சனை, எல்லா பக்கம் அசிங்கம், எல்லா பக்கம் கேவலம், எல்லா பக்கம் பண்ணி என்ன இந்த குழந்தைய நான் பெற்றெடுக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அதை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த தாய் சுமந்து கொண்டு எத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டு பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு 4 வயசு ஆகும்போது, 6 வயசு நினைக்கிறேன், 6 வயசு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆபத்து வருது. அல்லேலூயா. அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் மீண்டும் அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. தாய் வயிற்றில் உருவாகும் போது அங்கே பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தாரு. அல்லேலூயா. உன்னை நல்ல பிரசவத்தோட கொண்டு வந்து சிசரின் பண்ணியிருந்தாலும் உன்னை வெளியே பத்திரமா கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ அந்த 6 வயசுல உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட்ல உன்னை தூக்கி எடுத்தாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் உன்னை மறுபடியும் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். ஆமென் ஆமென். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியமான ஆண்டவர் இப்போது 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 என்னது என்னது இப்போது. நேத்து கிடையாது, நேத்து கிடையாது, இப்போது. எப்படி? இப்போது அஞ்சாவே நான் உன்னை உன் பெயர் சொல்லி நான் உன்னை உன் பெயர் சொல்லி உன் பெயர் சொல்லி உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். உன் பெயர் சொல்லி உன் பெயர் சொல்லி நான் உன்னை நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். பக்கத்தில் அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. ஏன் இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை? அப்படி கிடையாது. உன்னை அழைத்தவர். முக்காடு போடு, முதல்ல முக்காடு போடு. உன்னை அழைத்தவர், உன்னை உருவாக்கியவர். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர், உன்னை உருவாக்கியவர், உன்னை படைத்தவர். உட்காரது போது சோம்பலா இருந்தால் நிற்க வச்சிருவேன். அல்லேலூயா. நிற்கிறது சோம்பலா இருந்தால் முட்டி போட வச்சிருவேன். அல்லேலூயா. என்று எது விரும்புகிறாய்? அல்லேலூயா. அன்போடு வர வேண்டுமா?
பெரம்போடு வர வேண்டும். கனிவோடு வர வேண்டுமா? பெரம்போடு பெரம்போடு வர வேண்டுமா? எதை விரும்புகிறாய்? அன்போடு கனிவோடு வர வேண்டும். அன்போடும் கனிவோடு வருவதை விரும்பும். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்போடும் அன்போடும் கனிவோடு, பணிவோடு இல்லை, அன்போடும் கனிவோடு. கனிவான வார்த்தை. நீ வந்தது உன்னை அப்படியே அப்படியே அக் போட்டது பார்த்தா நீ ஓடி போயிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வேண்டான்னு போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அணைக்க வரும்பொழுது நீ வேண்டாம் என்று சொல்லுகிறாயே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தகப்பன் உன்னை அழைக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று சொல்லுகிறாயே. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வார்த்தையை கொடுத்து உனக்கு அந்த வசனத்தை வாசினி என் கூடவே இருன்னு சொல்லும்போது ஐயோ வேண்டாம் என்று சொல்லுகிறாயே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன கூப்பிட்டுருக்கீங்க எதுக்காகன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க எதுக்காக தெரியும் ஆண்டவரே. நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆண்டவரே. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. நீங்கள் என்ன எதுக்காக அழைச்சிங்கன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆண்டவரே. நீங்க எதுக்காக என்ன அழைச்சிங்கன்னு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. நான் எந்த வழியில் நடந்தாலும் நான் எந்த வழியில நடந்தாலும் என்னோடு இருப்பேன்னு சொன்னீரே. என்னோடு இருப்பேன்னு சொன்னீரே. நான் ஆறுகளை கடந்து சென்றாலும் ஆறுகளை கடந்து சென்றாலும் என்னை மூழ்கடிக்க மாட்டாது என்று சொன்னீரே. என்னை மூழ்கடிக்க மாட்டா என்று சொன்னீரே. தீயிலே நடந்தாலும் தீயிலே நடந்தாலும் நெருப்பிலே நடந்தாலும் நெருப்பிலே நடந்தாலும் நான் சுட்டரிக்கப்பட மாட்டா என்று சொன்னீரே. சுட்டரிக்கப்பட மாட்டா என்று சொன்னீரே. நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது என்று சொன்னீரே. நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. என்னை சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் என்னை சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் என்னை சுற்றிலும் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் என்னை சுற்றி எந்த எதிர்ப்புகள் என்னை வந்தாலும் சுற்றிலும் எத்தனை நெருப்பு அக்கினிகள் இருந்தாலும் நான் உன்னுடைய கரத்தில் இருப்பதால் நான் உன்னுடைய கரத்தில் இருப்பதால் நான் சுட்டரிக்கப்படுவதில்லை. நான் சுட்டரிக்கப்படுவதில்லை. நான் சுட்டரிக்கப்படுவதில்லை. சுட்டரிக்கப்படுவதில்லை. நீர் எதற்காக என்னை அழைத்தீர்? நீர் எதற்காக என்னை அழைத்தீர்? அறிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கே அல்லேலூயா. மகிமை. இப்படி அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அழைத்தவர் எந்த இதுவும் வந்து உன்னை எஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஆமென் ஆமென். ஆமென், இன்னைக்கு இது ஆமென். மேல பேப்பர் பறக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு அக்கினி உன்னை தூடாது. ஆமென். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது. ஆமென், சொல்லு, ஆமென் ஆமென். ஆமென். எந்த ஒரு பசப்பசப்பு உன்னை வந்து ஒட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்ப 42:7 என்ன சொல்றாரு? எதற்காக உன்னை அழைத்தேன்? பார்வை இழந்தோரின் பார்வை கண்களை இழந்தோரின் திறக்கவும் கண்களை திறக்கவும் வெயிட் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும். அப்ப பார்வை இழந்தவர்கள் யாரால எப்படி எதனால பார்வை இழந்திருப்பாங்க? ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க இருக்கலாம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திர ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அல்லேலூயா. 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 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருக்கிற சத்தம் வரும். ஆமென். ஆமென் ஆமென். எத்தனை பேர் இருக்கிற மாதிரி இருக்கணும்? 100 பேர் இருக்க மாதிரி. எத்தனை பேர் இருக்கணும்? 100 பேர் இருக்க மாதிரி. இப்போ நம்மளாம் எத்தனை பேர்? 100 பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். கூகுள் மீட்லேயே 1 2 3 4 5 6 பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய ஊழியத்தை நிறுத்த மாட்டார். ஆமென். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் தந்த ஊழியம் அவர் தந்த ஊழியம் ஒரு நாளும் தடைபடாது. ஒரு நாளும் தடைபடாது. நீ நீர் வழியாக சென்றாலும் நீர் வழியாக சென்றால் நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருப்பேன். அது உன்னை மூழ்கடிக்காது. அது உன்னை மூழ்கடிக்காது. ஆறுகளில் மேலே ஆறுகளின் மேல கடந்து போகும்போது கடந்து போகும்போது உன்னை அது மூழ்கடிக்காது. அது உன்னை மூழ்கடிக்காது. நீ தீயில் நடந்தாலும் தீயில் நடந்தாலும் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை கஷ்டத்துல அது இருந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. அது உன்னை ஒன்றும் செய்யாது. அது உன்னை ஒன்றும் செய்யாது. அது உன்னை ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாது. இங்க பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஏன் அழைத்தார்? யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவாறிய ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். ஏசாயா 43:1. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை அழைத்தேன். விக்டோரியா, உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். கிறிஸ்டினா, பெயர் சொல்லி அழைத்தேன். பைபிளை கையில் எடுத்து வை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மேரிமா, உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் முழு உண்மையுள்ளவர். பேர் என்ன? ராணி. லீலா ஜென்ம ராக்கினி. அம்மா பேர் தானே வச்சிருக்க, மத பேர் தானே வச்சிருக்க. லீலா ஜென்ம ராக்கினி. ராக்கினி பூண்டி மாதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் பெந்தகோஸ்தில் தான் போய் இயேசு அழைக்கிறார், அங்கே போயிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் இயேசு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் இறைவார்த்தை இருக்குதா இல்லையா? பூண்டி மாதா கோயில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. சிஎஸ்சி நகரில் அல்லேலூயா. அல்லேலூயா. பூண்டிக்குள்ளவே படிக்க வச்சு பூண்டி மாதா பேரை வச்சு நாங்கள் பெந்தகோஸ்து போயிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆமென். அழைத்தவர் அறிந்தே அழைத்தார். ஆமென். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். ஆமென். இனி அங்கும் இங்கு அலைந்து தெரிந்து ஓடாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கும் இங்கு அலைந்து தெரிந்து ஓடாதே. ஆமென். உன் தாய் வீட்டிலேயே இரு. ஆமென். உன் அம்மாவை விட்டுட்டு போன எந்த பிள்ளையாவது அம்மாக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. இப்போ அம்மா விட்டுட்டு போவியா? போக மாட்டேன். பைபிளை கையில் வை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் 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 ஆராதனை. அல்லேலூயா. 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 அதனால தான் சொல்றாரு பாருங்க, 42 ஏசாயா 7ஆம் வசனத்திலே எதற்காக நம்மை அழைத்தார் என்று சொன்னால், பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உன்னை அழைத்தேன். இப்ப எதுக்காக உன்னை அழைத்தாரு? பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும். அப்ப பார்வை இழந்தோர் என்று சொன்னால் பிறவி குருடனாக இருக்கலாம். அவன் பார்வை இழந்தவனா? இல்லை, அவன் பிறவியிலே இருந்தவன். அப்போ எல்லாம் சீடர்கள் கேட்பாங்க, அவனை இவன் செய்த குற்றமா? இவன் செய்த குற்றமா? இவன் செய்த குற்றமா? இவன் பெற்றோர் செய்த குற்றமா? ஆமென். இவன் செய்த குற்றமா இவன் பெற்றோர் செய்த என்று கேட்பார்கள் இயேசுவிடம். இயேசு சொல்லுவாரு, இவன் செய்த குற்றமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, கடவுளுடைய வல்லமை வெளிப்படவே இவன் இவ்வாறு இருக்கிறார். ஆனால் இடையிலே பார்வை இழந்தவன் இயேசு போகிறார் என்பதை கண்டு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும் பொழுது, தாவீதின் மகனே எனக்கு இறங்கு. என்ன சொல்றான்? தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். பார்வை இழந்தவரின் கண்களை திறக்கவும். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்வை இழந்தோரின் கண்களை. நமக்கெல்லாம் அந்த பைபிள் இருக்குது, வசனம் இருக்குது, நமக்கு தெரியல. அப்படின்னா நம்முடைய பார்வை இழந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. பார்வை இழந்தவர்கள் பைபிள் கையில் கொடுத்துட்டு அவனுடைய வசனத்தை நீ பார்க்காம நீ கேவலமாக அங்கே இங்கே திரும்பி பல்லை அடிச்சுட்டு நிற்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு பிடிக்காது. ஆமென். இயேசு சமூகத்தில் நீ எப்படி இருக்கணும்? பக்தியாக இருக்கணும். ஆமென். ஆமென். சொல்லு ஆமென். ஆமென். வரும்போது பைபிளோடு வரணும். ஆமென். ஆமென். கிளாடிஸ் வரணுமா வர வேண்டாமா? சொல்லு, வாய் திறந்து வரணும். உனக்கு பைபிள் இருக்கா இல்லையா? இல்லை. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். அடுத்தது என்ன சொல்றாரு? கைதிகளின் தலைகளை அறுக்கவும். கையை கட்டப்பட்டிருக்கின்ற தலைகள், கட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலிகள், கயிறுகள், அதை அறுக்கவும். ஆமென். பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாய், சோதனையினால் கட்டப்பட்டிருக்கிறாய், பசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாய், பசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கவும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இருளில் இருப்போரை, இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும். இருளிலே இருக்கிற, வெளிச்சத்தில் தான் இருக்கிற, ஆனால் நீ இருளை தான் விரும்புற அதிகமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இருளை தான் நீ விரும்புற. அல்லேலூயா. அல்லேலூயா. இருளை தான் பிசாசு உலாவுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
இருள்ல தான் பிசாசு நடமாடுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். சரி, உன்னை எதுக்காக ஆண்டவர் அழைத்தார்? இருளில் முதலாவது பார்வையில்லோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உண்மை அழைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் அழைத்தேன், யாக்கோபே உன்னை நான் அழைத்தேன். எதற்காக அழைத்தேன்? இவ்வாறு நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்குரியவன் என்று சொல்லுகிறார். உன்னை அழைத்து உனக்கு எல்லா சேஃப்டியும் கொடுக்கிறார். 4 பக்கம் எல்லா சேஃப்டியும் கொடுக்கிறார். ஏன்னா எப்படிப்பட்ட சேஃப்டி? நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது, ஆறுகளை கடக்கும் போது எப்படிப்பட்ட சேஃப்டி? முதலாவது நீர்நிலை வழியாக செல்லும் போது, இரண்டாவது அது விட்டுருங்க, நீர்நிலை வழியாக செல்லும் பொழுது, இரண்டாவது ஆறுகளை கடக்கும் போது, மூன்றாவது நடக்கும் போது 3 விதமான காரியங்கள் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. 3 விதமான காரியங்களில் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள்? நீர்நிலை வழியாக செல்லும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், நீர் நடக்கும் போதும் உனக்கு எந்த தொந்தரவு வராது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ என்னை விட்டு போனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆமே நாமே 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 நாமே. எதற்காக? பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உண்மை அழைத்தேன். இப்ப எதுக்காக உன்னை அழைத்தார் ஆண்டவர் கேட்கறது கரெக்டா இல்லையா? அப்ப இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்துல, நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன், என் மாட்சியை பிறருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய மாட்சியை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சொல்றாரு? என்னுடைய மாட்சியை ஏசாயா 42:8 வாசி கிறிஸ்டினா. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். என் மாட்சியை யாருக்கு விட்டு? என் முன்னால் உட்காந்து நான் மரியாதையா, பக்தியா, பாசத்தோட, அன்பா, பயபக்தியா உட்காரலட்டு ஓடி போயிரு. அல்லேலூயா. சாத்தானே அப்பாலே போன்றுவார். அல்லேலூயா. வான் பண்ணார். 1 தடவை 2 தடவை 3 தடவை வான் பண்ணுவார். பேதுரு அப்படி தான் சொல்லுவார். 3 தடவை நான் நேசிக்கிறேன்னு சொன்னான். பேதுரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம், நம்ம ஜாலியாக இங்கே இருந்துக்கலாம், செட்டில் ஆகிடலாம் சொன்னேன். சாத்தானே அப்பாலே போ, நீ உலக காரியங்களை பற்றி சிந்திக்கிறாய். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இப்போ 9ஆம் வசனத்தை என்ன சொல்ற பாருங்க. முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன், அவை தோன்று முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். புதியனவற்றை. இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் எதுக்காக அழைச்சாரு? நான் ஆண்டு சமத்தை எதுக்கு போய் உட்கார்றேன்? என் மன நிம்மதிக்காக உட்கார்றேன், என் குடும்ப கஷ்டத்துக்காக உட்கார்றேன், என் குடும்பத்தில் உள்ள பாரம் நீங்கிறதுக்காக உட்கார்றேன், என் தொல்லைக்காக, கடன் பிரச்சனைக்காக உட்கார்றேன், என் படிப்புக்காக உட்கார்றேன், என் பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக உட்காரேன்னு சொல்லி தானே உட்காந்துருந்தோம். அங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா? இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா? இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா? எனக்கு கைது நிறைய காசு கிடைக்குமா? அது கிடைக்குமா? இதுக்குமா நினச்சி தானே போனேன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு. எது கேட்குறாரு தெரியுமா? நான் உன்னை அழைத்தேன். எதற்காக? பார்வை இழந்தோரே, கைதிகளின் தலைகளை இருளில் இருப்போரை நான். இதுக்கு
அதுக்காக தான் உன்னை என்னை அழைச்சிருக்காரு. ஆமென். நீ வேற எந்த எதிர்பார்ப்பு வச்சு நீங்க வந்துடாத. ஹல்லேலூயா. இங்கே வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பு நீ வராத. ஹல்லேலூயா. எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எதிர்பார்த்து வராத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். உன்னை எதற்காக அழைச்சேன்னு சொல்லி ஆண்டு இப்போ வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. ஆமென். அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சினா மற்றதெல்லாம் அமுக்கி குலுக்கி கொடுக்கப்படும். ஆமென். முந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவையெல்லாம் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து நீ அவரை விட்டுட்டு அவர் சொன்ன வேலையை செய்யாம உன் இஷ்டப்படி நடந்தினா எல்லாமே ஃபெயில். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உனக்கு உதவி செய்கிறவர், ஆமென். உன் துன்ப வேளையில் உனக்கு துணையாய் இருப்பவர், ஆமென். உன் இக்கட்டு காலத்தில் உனக்கு உறுதுணையாய் இருப்பவர், ஆமென். உன் ஆமென். வேதனைகளை அறிந்தவர், ஆமென். உன் பாடுகளை அறிந்தவர், ஆமென். ஆமென். உனக்கு எல்லாம் நானே என்று சொன்னவர், ஆமென். உலகம் முடியும் பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், ஆமென். இதோ நம் அருகில் அமர்ந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் ஆமென் ஆமென் என்று ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அருமையா இருக்குது பாருங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம். இயேசுவுக்கு மாத்திரம். அதனால தான் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன், அவை தோன்றும் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இப்போ அடுத்த நம்ம என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், உலகில் எல்லையெங்கும் எங்கும் அவர் புகழ் பாடுங்கள், கடலில் பயணம் செய்வோரே, கடல்வாழ் ஊழியர்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே, அவற்றை போற்றுங்கள். பாஸ். எதுக்காக கூப்பிட்டார்? புரிஞ்சாச்சா? ஆமென். புரியலையா? இத்தனை நாள் இந்த வசனத்தை 2 கை மேலே வை. இத்தனை நாள் இந்த வசனத்தை வச்சிருக்கிறோம், இத்தனை நாள் இந்த கையில் பைபிள் எடுத்தோம், என்னைக்காக இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சதா? இல்லை, கிடைக்கல. கிடைக்கல. அடிக்கடி வாசிச்சிருப்போம், அடிக்கடி நம்ம தியானிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். வெளிப்பாடு தான் முக்கியம். ஆமென். 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 இந்த வெளிப்பாடு வர நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சிங்களா, நம்ம எங்கே போனாலும் சக்ஸஸ். ஆமென். சொல்லு சத்தம்மா. ஆமென். வெளிப்பாடு உனக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, அங்கேருந்து இங்கே அழைச்சிருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஆமென். நீ உலக காரியத்தில் ஊர் சுற்றி நடக்காத, அவர் திட்டத்தில் போய், அவருடைய கூடாரத்தில் போய், அவருடைய சந்திப்பு கூடாரத்தில் போய் ஊழியம் செய்கிறார்கள். ஆமென். நிறைய 10-100 பேர் அழைச்சிட்டு வா, உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 10-50 ஆத்மாவை கொண்டு வந்து இங்கே உட்கார வை, உனக்கு ஊதியத்தை நான் கொடுப்பேங்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், நான் கொண்டு வந்து ஆத்மாவை சேர்க்கிறேன்னு சொல்கிறவங்க. ஹல்லேலூயா. அவருடைய சாப்பாடை பார்த்துக்குவாரு, ஹல்லேலூயா. அவருடைய உணவை பார்த்துக்குவாரு, ஹல்லேலூயா. அவருடைய ஆடைகளை பார்த்துக்குவாரு, அவருடைய தேவைகளை பார்த்துக்குவாரு. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று, நீ ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து சந்திப்பு கூடாரத்தில் இந்த குழுவில் சேர்த்து ஒருமனப்பட்டு அன்னை மரியாளோடு சேர்ந்து தியானிக்க அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 நீ அங்கங்கே போயிருக்காதே, உனக்கு ஏற்ற இடத்தை ஆண்டவர் தெரிஞ்செடுத்து உன்னை கூப்பிட்டுருக்கிறாரு. நீ அதை விட்டு விலகி போனால் அதில் உனக்கு எதுவுமே லாபமாக தெரியாது. அது அழகாக தெரியும், ஆனால் அங்கே ஒன்றும் கிடைக்காது. ஆமென். அது அழகாக தெரியும், அங்கே ஒன்றும் கிடைக்காது. இங்கே அசிங்கமாக இருக்கும், இங்கே எல்லாமே கிடைக்கும். ஆமென். இங்கே எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே எல்லாமே இலவசம். அல்லேலூயா. இங்கே எல்லாமே இலவசம். ஆமென். நீ அழகை தேடி ஓடாத, ஆமென். அதிசயத்தை தேடி ஓடாத, ஆமென். அதை தூக்கி இது தூக்கி ஓடாத, ஆமென். பணத்தை தேடி ஓடாத, ஆமென். வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. அது தொடுவானம், அது தொடுவானம், தொடுவானம். வசதி தொட்டதோடு அங்கே 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 அங்கங்கே போயிட்டே இருப்போம், அது தொடுவானம். அல்லேலூயா. அல்லேலூயா. தொட்டுட்டே போனாலும் வசதி பூரா கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு அம்பானி மகனுக்கு 500 கோடியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? உலகத்திலே ஃபஸ்ட்டு கோடீஸ்வரங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை அழைத்து எதற்காக அழைத்தேன் என்று சொன்னாரே. ஆமென். 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 இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு மாத்திரம் புகழ், இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். இந்த கான்செப்டை மட்டும் விட்டுறாதீங்க. இயேசுவுக்கு மாத்திரம் புகழ், இயேசுவுக்கு மாத்திரம். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்தில், நானே அவர் எனது பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். அந்தோனியாட்ட போயிட்டு நீ தான் காணிக்கை கட்டுறது, அந்தோனியாட்ட போயிட்டு காணிக்கை வைக்கிறது, நவநாள் வைக்கிறேங்கிறது, செபஸ்டியார்ட்ட போயிட்டு அம்பு குத்துறது, சிலைகளுக்கு விட்டுக்கொடேன். அல்லேலூயா.
நானே ஆண்டவர். அல்லேலூயா. நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், அதுவே எனது பெயர். என் மாட்சியை பிறருக்கோ நாங்கள் புனிதர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஆண்டு விட்டுக்கிறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறது? புனிதர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அஞ்சனேயர் கோயிலுக்கு போ, அங்கே குறும்பலுக்கு போட்டு உப்பு போட்டுட்டு வா. என்ன கடை அங்கே அஞ்சனேயர் தொட்டு கும்பிட்டு அவர் விரலெல்லாம் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரா விரலெல்லாம் பிடிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஆனால் ஆண்டவர் ஒருவரேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ, என் புகழை எந்த விதமான சிலைகளுக்கு அவர் விட கொடுக்க மாட்டார். விட்டு கொடே, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. நீ அதுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிற, ஆண்டவரை தேட விட்டுட்ட. அல்லேலூயா. யார் சமூகத்தில் உட்காரணும்? கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று வீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலை நின்று படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. கைகளை வைத்து இயேசுவுக்கே புகழ். அப்பா, இந்த காலை வேளையிலே இந்த அருமையான வசனத்தை தந்து, அருமையான வார்த்தைகளை தந்து, இந்த வார்த்தைகளை எங்களிடத்தில் அனுப்பி எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாக, எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. ஏசாயா 43 அதிகாரம் 10 வசனம். நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைத்து நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை, எனக்கு பின் எதுவும் இருப்பதில்லை. நான் நானே ஆண்டவர், என்னை என்று வேறு மீட்பர் இல்லை என்று சொன்னவரே. கைகளை நல்ல மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி
இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு மாத்திரம் புகழ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இயேசு ராஜா. ஆமென் இயேசு ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா. இயேசுவுக்கு நன்றி.